நம்ம வாக்கு வந்து ரொம்ப முக்கியமோ, இந்த ஜனநாயகத்துல வந்து நம்ம வாக்கு போடலன்னா வேற யாரோ வந்துருவாங்களோ, நமக்கு பிடிக்காதவங்களோ பிடிச்சவங்களோ ஆட்சி மாற்றம் நடந்துருமோ. அவங்க ரசிக மனநிலையில சேர உடைக்கிறது, கண்டிப்பா துள்ளி குதிக்கிறது இதெல்லாம் நடந்துச்சு இல்ல. சோ கண்டிப்பா அதைத்தான் இவங்க எதிர்க்கட்சிகளா சொல்றாங்க. தியேட்டர்லயே சீட்டை உடைக்கிறவனுக்கு தான் என்னைய வந்து கொண்டு போய் வந்து விசிலுக்கு ஓட்டு போட வச்சாரு அப்படின்னு நான் சொல்ல வரேன். என்ன மாதிரி இருக்க இளைஞர்கள் வந்து விசிலுக்கு ஓட்டு போட வச்சு பயங்கரமா வந்து அப்படியே அல்ல திரண்டு போறாங்க எல்லாரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா இந்த இடத்துல இவனை வச்சிருந்தா இவ்வளவு ஓட்டு வாங்கலாம், அவனை வச்சிருந்தா இவ்வளவு ஓட்டு வாங்கலாம், இவனை சேர்த்துக்கிட்டா இவ்வளவு ஓட்டு வாங்கலாம், அவனை சேர்த்துக்கிட்டா இவ்வளவு ஓட்டு வாங்கலாம், இந்த அறிவிப்பு சொன்னா இவ்வளவு ஓட்டு வாங்கலாம், இவ்வளவு காசு கொடுத்தா இவ்வளவு ஓட்டு வாங்கலாம். இப்படின்னு இருக்கிற ஒரு கூட்டத்துல இல்ல இப்படின்னு இருக்கிற ஒரு மக்கள்ல நீங்க எப்படி வந்து அந்த அரசியல் படுத்திருக்காங்களாம் ஒரு வார்த்தையை கேட்கறீங்கன்னு எனக்கு. ஏன்னா தொடர்ந்து விஜய் மேல வைக்கிற குற்றச்சாட்டும் அதே தான். கன்னியாகுமரி போனப்ப கூட ரோட் ஷோ பண்றது, சைக்கிளை ஓட்டிட்டு வர்றது. ஸோ அப்போ வந்து இளைஞர்கள் அவர்களுடைய வாக்குக்காக அவர் பயன்படுத்துறதா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு கட்சி பேரை சொல்லிட்டு அவங்க தாங்க இப்ப எல்லாமே இங்க. ஆனா நீ கூட்டத்தை பார்த்தா வந்துருவார் போலங்க. கும்பகோணம் தொகுதியில வந்து ஒரு வேட்பாளர் வந்து விஜய் மாதிரியே ஒரு ஹாலோகிராம் உருவாக்கிட்டாரு, பாத்தீங்களா இல்லையா? ஒரு ஹாலோகிராம் உருவாக்கி அது பேசிக்கிட்டு இருக்கு. நீங்க நினைக்கிற அளவுக்கு வந்து ஒரு சாதாரண பிளேயர் அல்ல. வணக்கம். 2026 தேர்தலில் இளைஞர்களின் வாக்குகளை குறிவைத்து மிகப்பெரிய பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இளம் தலைமுறைகளின் வாக்காளர்களை மனநிலைகளை புரிந்து கொள்வதற்காக நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் ஆனந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். விஜயினுடைய அலை பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிறதா சில மீடியாக்கள் சொல்லுது, சிலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்கட்சிகளோ இல்லை இதுக்கு முன்னாடி ஆண்ட திராவிட கட்சிகளோ அதை பெரிய அளவில் ஏற்றுக்கல, சில பத்திரிகையாளர்களும் ஏற்றுக்கல. இளம் தலைமுறை வாக்காளராக விஜயினுடைய அலை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க? தமிழ்நாடு மட்டும் அங்கே அலை இருக்கான்னு எனக்கு தெரியல சார். ஆனால் பாண்டிச்சேரியோட எலெக்ஷனோட ஓட்டர் டர்ன் அவுட் பார்த்துருப்பீங்க. அதாவது 9ஆம் தேதி வந்து 3 ஸ்டேட்டுக்கு வந்து எலெக்ஷன் நடந்தது. அசாம், கேரளா, பாண்டிச்சேரி. இப்போ எஸ்ஐஆர் வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எஸ்ஐஆர் ரிவிஷன் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து 2 ஓட்டு உள்ளவங்க, அப்புறம் வந்து இறந்து போனவங்க, இவங்க ஓட்டுலாம் அதுல இருந்து நீக்கினாங்க. அட்ரஸ் இல்லாதவங்க. அப்போ நார்மலா வந்து எல்லாரும் என்ன நினைச்சோம் அப்படின்னா, போன எலெக்ஷன்ல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்திருக்குமோ அதை விட அதிகமாக தான் இந்த எலெக்ஷன்ல வந்து பர்சன்டேஜ் வரப்போகுது. ஏன்னா இறந்தவர்கள் வாக்கு வந்து நீக்கிட்டாங்கல்ல. ஆமா ஆமா. அதுக்கு எதிராக விஜயும் போராடினாரு. ஆமா, விஜயும் போராடினாரு. எல்லா கட்சியுமே வந்து சொல்லிக்கணும்ல. சரி. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல வந்து பர்சன்டேஜ் வச்சு நான் வந்து ஒன்று சொல்றேன். இப்போ அசாம்ல வந்து பாத்தீங்கன்னா 82% ஓட்டு வந்து போன வாட்டி வந்து ஓட்டர்ஸ் வந்திருக்காங்க ஓட்டு போடுறது. அது இந்த வாட்டி 85% இருக்கு. கேரளால 76% இருந்தது, இன்னைக்கு 78.27% இருக்கு. இப்ப பாண்டிச்சேரியில போன தடவை 83.42, இந்த தடவை 91.23. இது வந்து அந்த யூனியன் பிரதேசத்தோட ஆல் டைம் ரெக்கார்ட். அதாவது எல்லா மாநிலத்திலயுமே அந்த யூனியன் டெரிட்டரியோட ஆல் டைம் ரெக்கார்டுங்கிறது இப்ப வந்திருக்க தரவுகள். நான் படிச்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலே வந்து அசாம் தான் வந்து 88% டர்ன் அவுட் தான் ஹையஸ்ட் நான் நினைக்கிறேன். இப்போ பாண்டிச்சேரி வந்து பாத்தீங்கன்னா 91.23. கண்டிப்பா அந்த யூனியன் டெரிட்டரிக்கு வந்து யூனியன் பிரதேசத்துக்கு வந்து அதுதான் ஹிஸ்டரி. இப்ப விஜய் கேரளாக்கு போனாரா? போகல. விஜய் வந்து அசாம் போனாரா? அங்க எத்தனை சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு, எத்தனை சதவீதம் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கு? இப்ப 7% நீங்க சாதாரணமா இடப்பட முடியாது இல்ல. அப்ப விஜய் அலை இருக்கா இல்லையா அப்படின்றத அட்லீஸ்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா வந்து ஏதோ ஒரு தாக்கம் வந்து விஜய் வந்து இளைஞர் மத்தியில வந்து இல்ல வந்து தேர்தலையே வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறதுக்கு வந்து இளைஞர்களை வந்து முற்படுத்துறாரோ இல்ல. இப்போ அசாம் இந்த மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியை விட பெரிய மாநிலங்கள். கண்டிப்பா அதுல ஜனத்தொகையும் அதிகமா இருப்பாங்க. கண்டிப்பா அந்த பெர்சன்டேஜை பார்க்கும்போது இந்த பெர்சன்டேஜ் பார்க்கும்போதும், ஏன்னா இங்கிருந்து ஒரு 2 பேர் 3 பேர் அதிகமானாலும் அந்த பெர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகும்ல. கண்டிப்பா. ஆனா அது ஆல் டைம் ரெக்கார்டா வருது வந்து சாதாரண விஷயம் இல்ல. என்னதான் நீங்க வந்து சின்ன ஊரு பெரிய ஊரு, இப்ப சின்ன ஊர்ல எல்லாம் வந்து விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா நம்ம அது மாதிரி சொல்ல முடியாது இல்ல. இது சின்ன ஊருங்க, இங்க 1 லட்சம் வாக்கு தான் இருக்கு, 1 லட்சம் வாக்குல விஜய் ஜெயிச்சிட்டாரு, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நம்ம பேச முடியாது இல்ல. ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்குல்ல. இப்ப பாண்டிச்சேரியிலுமே வந்து ஒரு 2% 3% உயர்ந்திருந்ததுன்னா அன்னைக்கு நான் இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்ல முடியாது. நானும் இப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு மட்டும்தான் உங்ககிட்ட பேசுறேன். இப்போ விஜய் அலை வந்து கன்ஃபார்மா இருக்கா? ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் வாக்காளன் கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 தேர்தலை வந்து, ஏன்னா எனக்கு வந்து தேர்தலுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம்.
ஒரு இந்திய குடிமகனா வந்து ஓட்டு போடுறது வந்து நான் என் உரிமையா நினைக்கிறேன். நான் நிறைய தடவை வந்து என்னோட நண்பர்கள்கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். நான் எனக்கு ஓட்டு போடுறதுன்னா எப்பயுமே ஊருக்கு போயிடுவேன். எனக்கு வெளியூர்ல தான் ஓட்டு. நான் இது வரைக்கும் ஒரு ஓட்டை கூட மிஸ் பண்ணது இல்லை. கவுன்சிலர் ஓட்டை கூட நான் போடுறது வந்து மிஸ் பண்ணது கிடையாது. இந்த வாட்டி நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல விஷயம். ஆனா என் கூட இருக்காங்கல்ல பசங்க, இப்போ அவங்க எல்லாம் வந்து போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் ஒரு சின்ன ஒரு மாறுதல் நடந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல் வருது. அதாவது வாக்கு செலுத்தணுங்கிற ஒரு தாட் இருக்கு அவங்க. எனக்கு என்னமோ வந்து அவங்க வந்து வெயிட் பண்ற மாதிரி தோணுது. அதாவது இவருக்கு தான் வாக்கு போடுவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா வாக்கு போட்டா, அதாவது நம்ம வாக்கு வந்து ரொம்ப முக்கியமோ, இந்த ஜனநாயகத்துல வந்து நம்ம வாக்கு போடலன்னா வேற யாரோ வந்துருவாங்களோ, நமக்கு பிடிக்காதவங்களோ பிடிச்சவங்களோ ஆட்சி மாற்றம் நடந்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மனசுக்குள்ள போயிருக்கு. அதாவது இளைஞர் மனசுக்குள்ள போயிருக்கு. இல்ல இது விஜய் வந்ததுனாலயா இல்ல மற்ற கட்சிகளை பிடிக்காததுனாலயா? விஜய் வந்ததுனாலதான் நான் பாக்குறேன். ஏன்னா 2024 ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த பாராளுமன்ற தேர்தல்ல நீங்களோ எந்த மீடியாவுமே இளைஞர் ஓட்டை பத்தி பேசிருக்கீங்களா? அந்த பாராளுமன்றத்தை விட்டுருங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் இது வரைக்கும் இளைஞர் எத்தனை ஓட்டு பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு யாராவது வந்து எலெக்ஷன் முன்னாடி வந்து எடுத்திருக்காங்களா? இல்ல எலெக்ஷனுக்கு அப்புறமா பேசியிருக்காங்களா? இல்ல விஜய் வந்து இளைஞர்கள் ஓட்ட பிரிப்பாருங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குல்ல பொதுவா. இல்ல அதனால நம்ம இளைஞர்கள் வாக்கு தேவைப்படுதுங்கிறத நம்ம யூகிக்கலாம். ஏன்னா அவர் அந்த வாக்குகளை அவர் பிரிப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட அவங்கதான் அந்த ரசிகர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம அதை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம்ல. எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம். அப்ப விஜய் வந்தனாலதான் எடுத்திருக்கோம். ஆமா, அது வந்து இப்ப விஜய்க்கு எல்லா இளைஞர்களும் ஓட்டு போடுறோம்னு கேட்டா கண்டிப்பா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு மாடு. இன்னொன்னு, இளைஞர் மட்டும் தான் விஜய்க்கு ரசிகரா இருக்கான்னா அதுவும் இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எல்லா பகுதி மக்களும் எல்லா வயது உள்ள மக்களும் எல்லா ஏஜ்லயும் இருப்பாங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா, இப்ப ஐபிஎல் நடக்குதுங்க. சிம்பிளா சொல்றேன், நான் 18 வருஷம் ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கேன். இது 19வது வருஷம். நான் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கேன். ஐபிஎல் பத்தின செய்திகள் தான் வரும் சோசியல் மீடியால. ஆனா இப்போ எலெக்ஷன் பத்தின செய்திகள் மட்டும்தான் வருது. அதுலயும் விஜய் தான் வராருன்றீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லை. எலெக்ஷன் பத்தின ஒரு தேடல் இப்போ வந்து ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் இளைஞர்கிட்ட போய் கருத்து கேட்கறாங்க. இப்போ ஆளுங்கட்சியோட திட்டங்கள் இருக்குல்ல, இப்போ விடியல் பயணம் திட்டமா இருக்கட்டும், நான் முதல்வன் சொல்றாங்க, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அந்த மாணவர்கள் வந்து எப்படி பயனடைஞ்சிருக்காங்கன்னு அந்த இளைஞர்கள் சொல்றாங்க. ஒரு காலேஜ்ல போய் ஒரு ஜென்சி மாணவர்கிட்ட மீடியா கேட்கறாங்க, இந்த திட்டம் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு லேப்டாப் கிடைச்சிருக்கா, இதெல்லாம் அவங்க மூலமா வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்துறாங்க. ஏன்னா இளைஞர் வந்து பாதை மாறி போகக்கூடாது, இல்ல இளைஞர் ஓட்டு வந்து போயிடக்கூடாது அப்படின்றதுல இந்த எலெக்ஷன்ல தான் கட்சிகள் அதிகம் கவனம் செலுத்துறாங்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இளைஞர்கள் எடுத்துப்போம். இப்போ இளைஞர்கள் சொல்றீங்க, இப்போ எதிர்கட்சியோ இல்ல ஆளுங்கட்சிகளோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விஜய்க்கு கூடுற கூட்டம் வாக்கா மாறாது அப்படின்னாங்க. வாக்கா மாறாது. அப்புறம் அவங்களுக்கு வர்றவங்களுக்கு வாக்கும் இல்ல, அவன் எல்லாமே டீனேஜ்ல உள்ளவன், 18 வயசு கீழே உள்ளவன். இதை வச்சு எப்படி விஜய் அலைய நம்ம உருவாக்க முடியும்? அது எப்படி வாக்கா கன்வெர்ட் ஆகும்? அதுவும் இங்க ஒரு பிரச்சனை இருக்குல்ல நமக்கு. கரெக்ட். ஆனா இப்போ தேர்தல்னா என்ன நினைக்கிறீங்க? தேர்தல்னா பெர்செப்ஷன். அதாவது மக்கள் மனசுல ஒரு தாக்கத்தை உண்டாக்குறது தான் தேர்தல். ஒரு கூட்டத்தை பார்த்த உடனே ஏதோ ஒண்ணு உண்டாக்கணும். ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடியோ இல்ல அந்த எலெக்ஷன் போக போக அதாவது மக்கள் மனம் வந்து குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க. நான் வார்த்தை கரெக்டா பயன்படுத்துறேன்னு தெரியல. ஆனா மக்கள் மனசு வந்து ஒரு மாறிட்டே இருக்கிறதா மக்களோட மனம்னு சொல்லுவாங்க. இப்ப ஹியூமன் வச்சுக்கலாம். ஓகே, மனித மனம். இப்ப அந்த மனித மனத்தை வந்து 22ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் அவன் எங்க வேணாலும் ஜம்ப் பண்ணுவான். நான் வந்து கொள்கை ரீதியா உள்ளவங்கள விட்டுறேன். கொள்கை ரீதியா இருக்காங்க, கொள்கை ரீதியான ஆட்கள் நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். அவங்க என்னதான் ஆனாலும் வந்து அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா சில கட்சிகளால் அவங்க பயன்பெற்றிருக்கலாம், இல்லை அந்த கொள்கையை வந்து அவங்கள ஈர்த்திருக்கலாம். இதை வந்து நான் வந்து சொல்ல வரல. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, இவனை பற்றி பேசிட்டே இருப்பாங்க, ஆனால் வேற ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. கரெக்டா? அப்போ இந்த மக்களை குறி வச்சு தான் எல்லா பெர்செப்ஷன் கேமே நம்ம ஊரில் நடக்குது. அதுக்கு தான் அந்த கூட்டத்தை காமிக்கிறது. ஆமாம், என்னுடைய காமிக்கிறதுங்கிற வார்த்தை வந்து நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா கூட்டம் வருதுன்னு தானே சொல்றாங்க. இப்போ ஒரு மாநாடுனா பரவாயில்லைங்க. இப்ப நான் சிம்பிளா ஒண்ணு கேக்குறேங்க, விஜயோட முதல் மாநாடு எங்க நடந்தது? விக்கிரவாண்டி. சரி, இப்ப விக்கிரவாண்டிங்கிறது ஒரு சாதாரண ஆளால ஈஸியா ஆக்சஸ் பண்ணி போயிட முடியுமா? இப்ப இதே விஜய் வந்து சென்னையில இடம் இல்லையா, மெரினா பீச் நடத்திருக்கலாம்ல முதல் மாநாட. இப்ப மெரினா பீச் நடத்திருந்தா என்ன மாதிரி ஆளும் போயிருப்போம். ஏன்னா அவர் ஒரு நடிகர், கண்டிப்பா பார்க்க போவோம். ஆனா ஏன் விக்ரவாண்டி நடத்தினார்னா அரசியலுக்கு என்ன கூட்டம் வருது, உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். என்னோட அரசியலுக்கு
நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரியா, ஏன்னா விக்கிரவாண்டிங்கிறது விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு. அதாவது இந்த வெளியூர் பஸ்லாம் போகும்போது நிப்பாட்டுவாங்க பாத்தீங்களா, இப்ப ஈஸியா திருச்சி மதுரை அப்படின்னா ஈஸியா போயிடலாம். ஈஸியா போயிடலாம் கிடையாது. இப்ப சென்னையில உள்ள மெரினா பீச்ல வைக்கிறீங்க, இல்ல மதுரையில இப்ப வேலாயுதமோட 2011 ஆடியோ லான்ச் வந்து மதுரையில ஒரு பெரிய திடல் நடந்தது. இப்ப அந்த திடலுக்கு வந்து என் நண்பர் விஜய் ரசிகர்கள் அங்க போயிருந்தாங்க. டேங்க் மேலே ஏறி அங்க எல்லாம் பார்த்தாங்க. அதை வந்து ஓப்பனா ஃப்ரீயா வச்சாங்க. இது மாதிரி ஏன் சிட்டிக்குள்ள அவர் வைக்கல? அதாவது முதல் மாநாடு நான் சொல்றேன். ஒருவேளை எதுவும் ஜோசியக்காரங்க சொல்லிட்டாங்களோ இல்லைங்க. அது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, என்னோட சினிமா கவர்ச்சிக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்றத நான் வந்து சிட்டிக்குள்ள இல்ல ஈஸியா ஆக்சசபிள் ஆன இடத்துல தேட முடியாது. இப்ப ஒரு 50 வயசு அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 50 வயசு அம்மா இங்கேருந்து கிளம்பி விக்கிரவாண்டி வந்துருவாங்களா விஜய் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி மேல? இல்ல விஜய் மக்கள் இயக்கம், அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் மக்கள் இயக்கம் தான் தாவேக்காவா மாறி இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து வரேன், சரிங்களா? அங்கதான் வந்து விஜய் ரசிகர் மன்றம் வந்து விஜய் மக்கள் இயக்கமா மாத்தினாங்க. எனக்கு தெரியும், என்னோட யோசனை வந்து கரெக்ட்னா அவங்க அங்கதான் மாத்தினாங்க. அது மாத்தி கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அப்பையில இருந்தே அந்த கூட்டம் இருக்கும்ல. இப்ப ரசிகர் மன்றத்துல ஒரு 10,000 பேர் ஒரு ஊர்ல இருக்கான்னா அங்க நிர்வாகிகள் இருப்பாங்க, செயலாளர்கள் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. இப்ப இவங்கெல்லாம் தான் அரசியல் மாநாட்டை நோக்கி வந்திருக்காங்கிறது தான் என்னோட கருத்து. அதனாலதான் அவர் கொண்டு போய் விக்கிரவாண்டியில வச்சாரு. அது மக்கள் இயக்கம்ங்கிறது ரசிகர்கள் மட்டும் தானே, மக்கள் கிடையாது இல்ல. அது நம்ம தெரியாது இல்ல. இப்போ அவங்க என்னன்னா விஜய் ரசிகர் மன்றம் அப்படின்றத விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு மாத்துறாரு. அப்பதான் அந்த கொடிலாம், அந்த விஜய் கொடிலாம் பார்த்திருப்பீங்களா, அதெல்லாம் அப்பதான் வந்து அவர் லான்ச் பண்றாரு. இப்ப என்னோட பாயிண்ட் என்னன்னா, அவர் ஏன் முதல் மாநாட்டை கொண்டு போய் விக்கிரவாண்டியில வச்சாரு அப்படின்னா, என்னோட அரசியலுக்கு யார் வரா, அரசியலை தேடி, என்னோட அரசியலை தேடி, சினிமாவா இல்லாம. கரெக்ட். என்னை வந்து ஒரு அரசியல் தலைவனா ஏத்துக்கிற கூட்டம் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்றத தேடிதான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக சைக்கலாஜிக்கலா தான், அதனாலதான் அந்த மாநாடை கொண்டு போய் எங்கேயோ ஊருக்கு வெளியே கொண்டு போய் வச்சிருக்காங்கிறது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாநாடு வந்து நடந்தது. இல்ல அப்படி வந்துமே அது அரசியலா அங்க இருந்தாங்களா, இல்ல அது விஜய் ரசிகரா பார்த்தாங்களா, இல்ல அந்த மாநாட்டுல நம்மளுக்கு தெரியாது எவ்வளவு இதெல்லாம் நடந்துச்சுங்கிறதெல்லாம் பார்க்கணும்ல. கண்டிப்பா பார்க்கணும். இல்ல அது என்ன சொல்றேன்னா, அவங்க ரசிகரா வந்து நின்னாங்களான்னு பார்க்கணும்ல. கண்டிப்பா. ஏன்னா அந்த மாநாட்டுல என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னா அவர் ஸ்பீச்சை சொல்லல. நான் அவங்க ரசிக மனநிலையில சேர உடைக்கிறது, கண்டிப்பா துள்ளி குதிக்கிறது, இதெல்லாம் நடந்துச்சு இல்ல. சோ அதைத்தான் இவங்க எதிர்கட்சி சொல்றாங்க, சீட்டை உடைக்கிறவனுக்கு தான். அதான் இவங்க எதிர்கட்சி அதைத்தானே சொல்றாங்க. இவன் ஓட்டா போட மாட்டான், இவன் வந்து பிலாசபிக்கலா அவன் நிற்க மாட்டான், அரசியலா அவன் நிக்க மாட்டான், இப்போ சின்னத்துக்கு வாக்களிக்கிறதோ இல்ல கருத்தியலா நிக்கிறதோ அவன் நிக்க மாட்டான், அவன் ரசிக மனநிலையே இருப்பான். அது வந்து நீங்க சொன்னீங்கல்ல இன்னொன்னு, கடைசி தேர்தல் முடிகிற நேரத்துல கூட ஒரு மனசு மாறும், கண்டிப்பா மாறும். ஸோ அந்த லெவல்ல அவன் இருப்பானோன்னு தோணுது. ஸோ அது கேட்கிறேன், அதுதான் அவன் அந்த அலை வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்கிறேன். அதாங்க இப்ப அந்த அலை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1.5 கோடி வாக்காளர்களை வந்து யோசிக்க வச்சிருக்கு. அவ்வளவுதாங்க அந்த அலை. சிம்பிளா நான் சொல்றேங்க. இந்த 1.5 கோடி வாக்காளர்கள் வந்து எதையுமே யோசிக்காம தன்னோட அம்மா அப்பா சொல்றதை கேட்டு, இல்லைன்னா அவன் போகவே மாட்டாங்க. சிம்பிளா சொல்றேங்க. இப்போ இந்த ஊர்ல நான் இருக்கேன், இப்போ சென்னையில் இருக்கேன், என் ஓட்டு திருச்சி, புதுக்கோட்டை, வேலூர், திருநெல்வேலி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 2000 ரூபாய் செலவழிச்சு போகணுமான்னு யோசிப்பேன். கரெக்டா? இன்னைக்கு விஜய் வந்ததுனால நான் போவேங்க. என்ன மாதிரி இருக்கிற ஒரு இளைஞர் வந்து போவான். இதுதான் விஜய் அலைன்னு நான் நினைக்கிறேன். என்னைய வந்து கொண்டு போய் வந்து விசிலுக்கு ஓட்டு போட வச்சாரு அப்படின்னு நான் சொல்ல வரல. என்ன மாதிரி இருக்க இளைஞர்கள் வந்து விசிலுக்கு ஓட்டு போட வச்சு பயங்கரமா வந்து அப்படியே அள்ள திரண்டு போறாங்க எல்லாரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா எலெக்ஷன்னா என்னன்னே தெரியாம, நம்ம ஓட்டுக்கு என்ன வேல்யூனும் புரியாம அப்படின்ற ஒரு கூட்டத்தை இன்னைக்கு அவரு நின்னு எலெக்ஷனை நோக்கி திருப்பி இருக்காரு. இது வந்து அரசியல் படுத்திருக்காரா? இல்ல அரசியல் படுத்திருக்காரு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இன்னி வரைக்குமே யாருமே கொண்டு வரலங்க, சரிங்களா? ஏன்னா அரசியல் படுத்துறது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெஃபினேஷன் இருக்குங்க, சரிங்களா? கொள்கை அப்படின்னு ஒன்று ஃபர்ஸ்ட் வேணும். நம்மளோட தேர்தல் அரசியல்ல நான் கொள்கையை வந்து ரொம்ப 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 கம்மியா தாங்க பாக்குறேன், சரிங்களா? அது என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்தியா முழுக்க அப்படிதான் இருக்கு. இல்ல தமிழ்நாடு பத்தி மட்டும் பேசுவோம், ஏன்னா எலெக்ஷன் இப்போதைக்கு வருது. ஏன்னா இந்தியா ஃபுல்லா நம்ம பேசுற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு வந்து இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் வந்து இது வந்து ஒரு ஓட் பாலிடிக்ஸா தான் பாக்குறேன். இந்த இடத்துல இவனை வச்சிருந்தா இவ்வளவு ஓட்டு வாங்கலாம், அவனை வச்சிருந்தா இவ்வளவு ஓட்டு வாங்கலாம், இவனை சேர்த்துக்கிட்டா இவ்வளவு ஓட்டு வாங்கலாம், அவனை சேர்த்துக்கிட்டா இவ்வளவு ஓட்டு வாங்கலாம், இந்த அறிவிப்பு சொன்னா இவ்வளவு ஓட்டு வாங்கலாம், இவ்வளவு காசு கொடுத்தா இவ்வளவு ஓட்டு வாங்கலாம். இப்படின்னு இருக்கிற ஒரு கூட்டத்துல இல்ல இப்படின்னு இருக்கிற ஒரு மக்கள்ல நீங்க எப்படி வந்து அந்த அரசியல் படுத்திருக்காங்களான்னு ஒரு வார்த்தையை கேட்கறீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல வாக்கு சேகரிக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு இடத்தையும் யூஸ் பண்றோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சாதியா இருக்கட்டும், மதமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே யூஸ் பண்றாங்க.
ஆனா கொள்கை முடிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ நம்ம வெளியில ஓப்பனா இதை பேசிட முடியாது. ஒரு அரசியல் கட்சி ஓப்பனா பேசிட முடியாது. நான் சாதியா தான் இருப்பேன், கரெக்ட், நான் வெட்ட சொல்லுவேன் அப்படின்னு பேசிட முடியாது. கரெக்ட். நார்மலா நான் சாதிக்கு எதிரானவன், சனாதனத்துக்கு எதிரானவன் ஒரு கட்சி சொல்லுது, இன்னொரு கட்சி நான் மதத்துக்கு எதிரானவன் சொல்லுது. கரெக்ட். ஸோ இந்த கொள்கையை தான் நேரடியா கொண்டு போய் வரோம். நம்ம வாக்காளர்களுக்குன்னு வாக்கு தான் நம்ம இங்க பண்ண போறோம், அதுக்கான பாலிடிக்ஸ் தான் நடக்குது. ஆமா. ஆனா அதை நம்ம ஓப்பனா நம்ம அதை சொல்ல முடியாதுல்ல. ஒரு கட்சி, அரசியல் கட்சி அதை சொல்ல முடியாதுல்ல. ஆமாங்க. ஏன்னா அந்த அரசியல் சாசனம் அப்படித்தானே இருக்கு. நம்ம ஓப்பனா நம்ம போய் நின்று சுடு அவனை அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல நம்ம. ஸோ அதுக்கான கருத்தியலை நம்ம சொல்லித்தானே ஆகணும். கரெக்டுங்க. ஏன்னா தொடர்ந்து விஜய் மேல வைக்கிற குற்றச்சாட்டும் அதே தான். கன்னியாகுமரி போனப்ப கூட ரோட் ஷோ பண்றது, சைக்கிளை ஓட்டிட்டு வருது. ஸோ அப்போ இளைஞர்கள் அவர்களுடைய வாக்குக்காக அவர் பயன்படுத்துறாரா? அப்போ எல்லாருமே பயன்படுத்துறாங்க, அவர் மட்டும் பயன்படுத்துறாங்க அப்படி நம்ம 19 பேர முடியாதுல்ல. இளைஞர்கள் ஒரு வாக்குக்காக பயன்படுத்துறாரா அப்படின்ற பாயிண்ட் எனக்கு தெரியல. ஆனா நான் பெர்செப்ஷன் கேம் திருப்பி சொல்றேன். இப்போ ஒரு 50 வயசு அம்மா இல்ல ஒரு 50 வயசு ஒரு 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 அரசாங்க ஊழியரே வச்சுக்கோங்க. இந்த அரசாங்க ஊழியரோ இல்ல இந்த அம்மாவோ இல்ல யாரோ ஒரு ஆள் டிவில இந்த மாதிரி பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க உள் மனசு என்ன சொல்லும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கும்போது சரி ஒரு மாஸ் இருக்கு, ஒரு கிரேட். ஏன்னா இப்போ நான் தூத்துக்குடியில ஒரு கூட்டம் வந்தது. அப்போ ஒரு கடையில போய் ஒரு யூடியூப் சேனல் கேக்குது. அப்ப அங்க விஜய் வருவாரான்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு கட்சி பேரை சொல்லிட்டு அவங்க தாங்க இப்ப எல்லாமே இங்க, ஆனா நீ கூட்டத்தை பார்த்தா வந்துருவார் போலங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இந்த பெர்செப்ஷனை உருவாக்கணும்ல. இந்த பெர்செப்ஷனை நீங்க உருவாக்குனாதான், அதாவது கான்சியஸ் சப்கான்சியஸ் 2 இருக்கு. அந்த சப்கான்சியஸ்ல நீங்க ஒருத்தனை ஓட்டு போட வைக்கணும். இதுதானே அரசியல். அது கொள்கை ரீதியாகவும் இருக்கலாம், இல்ல கூட்டத்தை காமிச்சாவும் இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டி தோசை சுட்டு மீன் பொரிச்சு கொடுத்து, ஆமாங்க எல்லாமே பண்றாங்கல்ல, பொரோட்டா கூட போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம். இப்போ நேற்று காலைல பார்த்தீங்கன்னா விஜயோட கும்பகோணம் தொகுதியில் ஒரு வேட்பாளர் விஜய் மாதிரியே ஒரு ஹாலோகிராம் உருவாக்கிட்டாரு. பார்த்தீங்களா இல்லையா? ஒரு ஹாலோகிராம் உருவாக்கி அது பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ டெக்னாலஜி அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, இப்போ இது ஒரு மக்கள் பாக்குறாங்கன்னா ஒரு சின்ன ஒரு பூரிப்பு வரும்ல, அவ்வளவுதான் நான் பாக்குறேன். மற்றபடி இவர் போய் ஆட்சியை பிடிச்சது எல்லாருமே போய் இவ்வளோ ஓட்டை இது பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு சாதாரண பிளேயர் இல்லைங்கிறது என்னோட கருத்து. ஏதோ ஒரு ப்ரிப்பேர்டா இருக்கு, டவுட்டே கிடையாது. அதாவது அந்த மக்கள் இயக்கத்துல இருந்து ஒரு ப்ரிப்பேர்டு இருக்கு. ஆமா ஆமா. ஏன்னா அவரோட வேட்பாளர்லாம், ஆமாமா, நீ அவரோட வேட்பாளர்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி 100 கட்சியில 100 வேட்பாளர் மாற்று கட்சியில வந்திருக்காங்க. அவங்கள விட்டுருங்க, மக்கள் இயக்கத்துல இருந்து மாவட்ட நிர்வாகிகள் எத்தனை பேர் நிக்கிறாங்க அப்படின்னு நீங்க கள ஆய்வு செஞ்சிருக்கீங்களா? இப்ப நீங்க ஒரு மீடியாவா 100 பேர் மாற்று கட்சியில வந்திருக்கான்ப்பா, இவன் என்ன மாற்றம் அப்படின்னு கேக்குறீங்க, நானும் கேக்குறேன். ஆனா நம்ம ஏன் அந்த 134 அவங்கள பார்க்கல? இப்ப மாவட்ட செயலாளருக்கு எத்தனை பேர் சீட்டு கொடுத்துருக்காங்க, எத்தனை கட்சியில சீட்டு கொடுத்துருக்காங்க, எத்தனை கட்சியில இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் நிக்கிறாருங்க, சென்னையில சைதாப்பேட்டைன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தொகுதி என்னன்னு தெரியல, ராயபுரமோ சைதாப்பேட்டையிலயோ ஒரு ஆட்டோ டிரைவர் நிக்கிறாருங்க. இப்ப இந்த ஆட்டோ டிரைவர் 5 கோடி கொடுத்தா சீட் வாங்கிருக்க போறாரு, இல்ல ஒரு தொகுதியில போய் 10 கோடியா செலவு பண்ண போறாரு? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஒரு இதை உருவாக்குறது தான் ஒரு புது மாற்றத்துக்கான ஏதோ ஒன்று இருக்குல்ல. இப்போ அதை பார்க்கும்போது ஒரு சாமானியனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, பரவாயில்லையே நம்மளும் ஒரு நாள் எம்எல்ஏ ஆயிடலாம் போலயே, இந்த பெர்செப்ஷனை உண்டாக்குறாங்கல்ல. ஆட்டோ டிரைவரும் இருக்காரு, கோடீஸ்வரனும் இருக்காருங்க. கண்டிப்பா இருக்காரு. கோடீஸ்வரர் இல்ல, கோடீஸ்வரர் இருக்கான். 2 பேரும் இருக்காங்கல்ல, அது கண்டிப்பா இருக்காங்க. ஏங்க அவரே தான் சொத்து தாக்கல் பண்ணிருக்காருல்ல, 800 கோடி 400 கோடி அசையும் சொத்து, 300 கோடி அசையா சொத்துன்னு நினைக்கிறேன். இல்ல அப்போ நான் இதையும் செய்வேங்கிறத ஒரு உருவாக்குறதுக்கு. ஆமா, எல்லாரும் சமங்கிறது தானே. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாரு அவரோட. நீங்க ஏதோ அந்த கொள்கையெல்லாம் கேட்டீங்கல்ல, நான் இப்பயும் சொல்றேங்க, யாருக்கும் கொள்கை இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ஒரு கட்சியோட டேக்லைன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு விஜய் சொல்றாரு, டிவிகேல சொல்றாங்க. இப்போ அதுக்கு தகுந்தாப்புல அவரோட கட்சியில இந்த மாதிரி வேட்பாளரை நிப்பாட்டி இருக்காங்களா நீங்க பார்க்கணும். இப்போ பொது தொகுதி யாருக்கு, தனி தொகுதி யாரு போய் நிக்கிறான்னு பார்க்கணும், எத்தனை சிறுபான்மையினர் நிக்கிறாங்கன்னு பார்க்கணும், எத்தனை இஸ்லாமிய வேட்பாளர்கள் நிக்கிறாங்கன்னு பார்க்கணும், எத்தனை பிராமணர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும், எத்தனை கிறிஸ்துவர்கள் நிக்கிறாங்கன்னு பார்க்கணும், எத்தனை பணக்காரன் நிக்கிறான்னு பார்க்கணும், எத்தனை ஏழை நிக்கிறான்னு பார்க்கணும். ஓகே, உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன்வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.